நம்ம பார்க்க போகிறது வந்து முட்டைகோஸ் கூட்டு தண்ணீர்னு ஏன் சொல்கிறோன்னா, இது வந்து பச்சரிசி 4 கிராம் போட்டிருக்கோம், 4 ஸ்பூன் போட்டிருக்கோம். துவரம்பருப்பு 3 ஸ்பூன் போட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கோம். இதெல்லாம் அரைச்சி போடுறதுனால இது வந்து கூட்டு தண்ணி, அதாவது முட்டைகோஸ் கூட்டு தண்ணின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து இது தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம், வரமிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து குழம்புக்கு வந்து என்னென்னா புளியை ஊற வச்சுருக்காங்க கொஞ்சம். நெக்ஸ்ட்டு வந்து 100 கிராம் முட்டைகோஸு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி, நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பு, பச்சரிசி ஊற வச்சுருக்காங்க. இது வந்து துவரம்பருப்பு தனியாக. இது வந்து எங்கள் பாட்டி வந்து செடியிலேருந்து எடுத்து அப்படியே உடச்சி மிஷினில் கொடுத்துட்டு டேரெக்டாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் தேனி சைடு தான் எடுத்து வந்துருக்காங்க. இதுக்கு வரமிளகா 5 எடுத்திருக்கோம். இது வந்து வெங்காயம், தக்காளி, இதெல்லாம் இந்த 3மே வந்து அரைக்கிறதுக்கு, இந்த 3மே வந்து குழம்புக்கு, இது வந்து தாளிக்கிறதுக்கு. இப்போ நான் 3 பேட்சாக இருக்குது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை சூடு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறாங்க, தாளிக்க போகிறாங்க. இப்போது தாளிச்சுட்டு எப்படி பண்ணுறாங்கன்னு காமிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு தேவை வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, அதான் வெங்காயம் கொஞ்சம் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வரமிளகா, கருவேப்பிலை. இதை தாளிக்கிறாங்க. எப்படி தாளிக்கிறாங்கன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து கடுகு 1 ஸ்பூன் போடுறாங்க. கடுகு வெந்ததுக்கு அப்புறம் சிம்மில் வச்சுட்டு இப்போ அதை அப்படியே போடுறாங்க. வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா போட்டு ஃப்ரை பண்ணுறாங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம்லாம் நல்லாவே ப்ரௌன் ஆகிடுச்சு. ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி வந்து எதுக்குன்னா துவரம்பருப்பை வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றுறாங்க. இது தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் துவரம்பருப்பை போட்டு 1/2 மணி நேரம் வேக வைப்பாங்க. இப்போ வந்து தண்ணி காயறதுக்கு வைக்கிறாங்க. பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே கொதிஞ்சிருச்சு. அதான் நல்லா பபிள்ஸ் வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதில் துவரம்பருப்பை போடுறாங்க. அதாவது கழுவி வச்சுருக்காங்க ஆல்ரெடி அந்த துவரம்பருப்பு. இப்போ அதை போடுறாங்க. ஊற வச்சது போடலை, துவரம்பருப்பு கழுவி தனியாக வச்சுருந்தாங்க, அதை போடுறாங்க. இது ஒரு வேகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அப்படியே மூடி வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு நல்லா. இப்போ இந்த பதம் தான் இருக்கணும். வெந்தா இவ்வளோதான் இருக்கணும். ஏன்னா மசாலா அரைச்சி போடும்போது அப்போயே இது போட்டால் நல்லாவே வெந்துடும். முட்டைகோஸ் இப்போ வந்து போடுறாங்க. இது துவரம்பருப்பு வெந்ததுக்கப்புறம் தான் முட்டைகோஸ் போடணும். அதுக்கு முன்னாடியே போடக்கூடாது முட்டைகோஸை. இப்போ வந்து நல்லா கேபேஜ் கட் பண்ணுறாங்க. கேபேஜ் கட் பண்ணி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது வெந்தக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கேபேஜ் வந்து எப்போவுமே பெருசாக தான் கட் பண்ணி போடணும். பொரியலுக்காக அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. பெருசாக கட் பண்ணுறது தான் போடணும். இதில் வந்து உப்பு போடுறாங்க, கல்லுப்பு, வேகிறதுக்காக, கேபேஜ் வேகிறதுக்காக. இப்போ நம்ம ஊற வச்ச துவரம்பருப்பும் இதுவும் க்ளீன் பண்ணி போடுறாங்க. அதாவது பச்சரிசியும் துவரம்பருப்பும். ஏன்னா வந்து ஆல்ரெடி இது க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இப்போ மறுபடியும் க்ளீன் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இதில் பச்சரிசி வந்து ரேஷன் பச்சரிசி போட்டிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு போட்டுக்கோங்க. ரேஷன் பச்சரிசியில் வந்து கல்லெல்லாம் இருக்கும், அதனால க்ளீன் பண்ணி போடுறாங்க. இப்போ 3rd டைம் 3வது தடவை க்ளீன் பண்ணி போடுறாங்க. இப்போ அரைக்க போகிறாங்க.
இது வந்து ஒன் ஆஃப் த தேனி ஸ்பெஷல் தான். தேனியில் இந்த மாதிரி நிறைய செய்வாங்க. இப்படி இதே மாதிரி முருங்கைக்கீரையில் நிறைய பண்ணுவாங்க. நாங்கள் நாளைக்கு வந்து அந்த மாதிரி வீடியோ போடுறோம் கீரையை வச்சு. இதுக்கு வந்து மொத்தம் 4-5 வரமிளகா போடுறாங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் போடுறாங்க. வெங்காயம் நாங்கள் ஒரு வெங்காயம் நார்மல் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ ஒரு தக்காளி பழுத்த தக்காளியாக எடுத்து போடுறாங்க கட் பண்ணி. இப்போ அரைக்க போகிறாங்க. இந்த கலரில் தான் அரைச்சா இப்படி தான் இருக்கும். இந்த கலரில் இருக்கும். வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இந்த பதம் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. அரைச்சது போதும். இப்போ வந்து பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ தக்காளி ஒன்று புளிஞ்சு விடுறாங்க. ஆல்ரெடி தக்காளி போட்டிருக்காங்க, இருந்தாலும் புளிஞ்சு விடணும். அரைச்சி போடக்கூடாது. மறுபடியும் தக்காளி அவ்வளோலாம் போடக்கூடாது, புளிஞ்சு தான் விடணும். அது கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் அதாவது கேபேஜ் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு மசாலாவை ஊற்றுறாங்க. ஊற்றி கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். புளியை இப்போயே ஊற்றக்கூடாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஊற்றணும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்களுக்கு உப்பு பத்தலை, அதனால் உப்பு போடுறோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க. இது வந்ததுக்கப்புறம் புளியை வந்து கரைச்சி வடிகட்டி ஊற்றிருக்காங்க. அது இது போட்டது புளியை ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்துருச்சு. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்படி ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கெட்டியானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணாதீங்க. இது ஆற வந்து ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்க போதே ஆஃப் பண்ணிடுங்க. கெட்டியானதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஆறட்டும். நல்லா ஆஃப் பண்ணி இது பாத்திரத்தை ஊற்றி வைக்கிறாங்க. இது ஒரு சின்ன பாத்திரத்தில் மாட்டி வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரியவங்களுக்காக. இது இப்படி தான் இருக்கும். ஆற வந்து இது கெட்டி ஆகிடும். இது வந்து தேனியில் வந்து கொச்சப்புன்னு சொல்லுவாங்க. கொச்சப் அதாவது இது தேனி ஸ்பெஷலு. இதுலேயே வந்து நிறைய டைப் ஆஃப் குழம்பு வைப்பாங்க. இது வந்து கேபேஜ் பண்ணி வைப்பாங்க, கீரையை வச்சு பண்ணுவாங்க, நிறைய வச்சு பண்ணுவாங்க, காய்கறிலாம் வச்சு பண்ணுவாங்க. இது வந்து கேபேஜ் கூட்டு தண்ணி, அதாவது முட்டைகோஸ் கூட்டு தண்ணி சொல்லுவாங்க. இது இங்கெல்லாம் உங்களுக்கு புரிகிற மாதிரினா முட்டைகோஸ் கூட்டு தண்ணின்னு தான் சொல்லணும். ஆனால் அது தேனிலலாம் சொன்னீங்கன்னா இது கொச்சப்புன்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை. தேங்க்யூ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் என் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பாருங்க.